ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஐபிஎல் 2025 எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ மிச்சல் ஸ்டார்க்கு வந்து இன்ஜுரி போன வீடியோ கடைசியிலே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஆட்டோ ப்ளே பண்ணதில் ஆர்சிபி வந்து எவ்வளோ அடிக்க போகிறாங்கன்னு தெரில. ஸோ ஆர்சிபி வந்து எவ்வளோ அடிச்சிருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். நம்ம பாட்டுக்கு அதுக்குள்ளே பேட்டிங்கே வந்துருச்சு. ஸோ பார்ப்போம். எஸ் 165 அடிச்சிருக்காங்க, நமக்கு 166 டார்கெட். ஸோ கேஎல் ராகுல் அண்ட் சுனில் நரேன் டிராவிஸ் ஹெட்டை உட்காரச்சு சுனில் நரேனை கொண்டு வந்திருக்கோம். பவுலிங்க்கும் ஹெல்ப் ஆவார், நல்ல ஒரு ஹிட்டர், நல்ல ஒரு ஸ்டார்ட் கொடுப்பாரு பவர் பிளேயில். ஸோ இங்கே யாருங்க ஒரு பேர் தெரில, ஆண்ட்ரிக் நார்கேவா பொடின்னு அடிச்சாருங்க. கேஎல் ராகுலோட ட்ரேட்மார்க் ஷாட் ஆகிட்டு இருக்குது, செம்மையான ஷாட்டுங்க. ஸோ ஃபீல்டை மாற்றுறாங்க இங்கே, அதே ஷாட்டுக்கு போவோம். என்ன ஷாட், எப்பா என்ன அடிங்க, எப்பா நோ பால் வேறு இதில் பத்தாத குறைக்கு ப்ரெஷர் ஆன் தி போலர். முதல் ஓவரே ப்ரெஷரு. சுனில் நரேன் பண்ண வேண்டிய வேலையை தலைவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு இங்கே. சரி, நெக்ஸ்ட் பால். பேட்டில் பல்ல. ஸோ கிரிக்கெட் ஃபியூஷன், அதாவது ரியல் கிரிக்கெட் 21 கூட சொல்லுவாங்க. அந்த கேம் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்றதை வந்து வீடியோ நம்ம சேனலில் போட்டோம். அந்த வீடியோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ நம்ம ஒரு வாட்ஸ்அப் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம் கைஸ். ஸோ அதோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். டெஃபினட்டாக அதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நிறையா அந்த மாதிரி எப்படி கேம் டவுன்லோட் பண்ணுறது, அதோட லிங்க், பேட்ச் லிங்க் அந்த மாதிரி வரும். ஸோ டெஃபினட்டாக ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ சுனில் நரேன் நீங்கள் ஆன் தி பேட்டிங்க்கு வந்திருக்காரு. அங்கே ஒரு பெரிய கேப் இருக்குது, நல்ல கேப்பில் போனால் பவுண்ட்ரி போகும். போகலைங்க. நம்ம ஃபஸ்ட்டு மேட்ச் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் கூடயா? ஆமாம், ஃபஸ்ட்டு மேட்ச் சன்ரைசர்ஸ் கூட. நல்ல பால். பிரசித் கிருஷ்ணா என்னமா போடுறாருங்க, சரியான ஷாட்டுங்க. நல்ல டைமிங் இல்லை. ஆமாம், டபுள் ரன்ஸ், ஃபர்ஸ்ட் ரன்ஸ் ஃபார் சுனில் நரேன். ஸோ என்னமா எப்பா என்னங்க இந்த ஏற்றுறாருங்க பிரசித் கிருஷ்ணா. லென்த்தில் பட்டு எங்கேயோ போகுது பால். இங்கே பாருங்கள், பேட்லேயே பல்ல சுனில் நரேனுக்கு. ஸோ பார்ப்போம். என்னங்க இந்த பவுன்ஸ் ஆனால் எங்கெங்க பேட்டில் படுறது? 2 பேரும் தடவி எடுக்கிறாங்க கடந்த ஒரு ஓவராக. பாருங்கள், பேட்டில் பால் ஒரு சிங்கிள், கடைசியாக 2 ரன் வந்துச்சு, அவ்வளோதான். ஒரு 4 இல்லை 6 தேவைங்க. என்னங்க இது இப்படி போயிட்டுருக்கு? 3வது ஓவராகவே போகுது. ஏஸ் அடிச்சிருக்கோம் அப்பா. சிங்கிள் கூட வரலங்க. திடீர்னு அந்த 10 அந்த ஃபஸ்ட் ஓவருக்கு அப்புறம் ரன்னே வரல சுனில் நரேன். 1 ரன்னுக்கு அப்புறம் சரியான ஷாட். ரன் பேசியிருக்கும் போது சரியான ஷாட் ஆடி இருக்காரு கேஎல் ராகுல். சரியான இவர் எப்போதுமே ஒரு பில்டிங்கை பேஸ்மெண்ட் போட்டுருவார் கேஎல் ராகுல் எப்போதுமே. எந்த ஒரு இது ரியல்லையும் சரி இதுலேயும் சரி ஓப்பனிங் வந்தாருன்னா அந்த பேஸ் அமைச்சு கொடுத்துருவார். பட் வர 4th or 3rd தான் வராரு, ஏன்னு தெரில. சரியான ஷாட்டுங்க சுனில் நரேன். பிரசித் கிருஷ்ணா ஒரு போன தடவை விட்டார், பட் இந்த தடவை வேற மாதிரி ஷாட் மூலமாக ஒரு பவுண்ட்ரி. என்னங்க இது? ஏங்க பேக் ஃபுட் அமுத்துனா ஃப்ரண்ட் ஃபுட் ஷாட் ஆடிக்கிட்டு இருக்காரு. சரி விடுங்க. இந்த பால் பவுண்ட்ரி போகுமா? இல்லைங்க, டாட்டு. பிரசித் கிருஷ்ணாவை பாராட்டணுங்க, அவரோட லென்த்து லைன் என்னமா போடுறாரு. ஆனால் இங்கே சரியான ஷாட்டுங்க, அந்த லென்த்தையும் தாண்டி கொஞ்சம் மேலே போட்டார். சரியான அடிங்க, எப்பா என்ன அடிங்கிறீங்க. ஸோ நெக்ஸ்ட் அதே பால் தான் போடுறாரு. அதே ஷாட், அதே பால் போட்டுனா அதே ஷாட் தான் ஆடுவேன். இன்னும் 2 ரன் கூட்டிக்கோங்க. 6 runs ஆன் தட் பால். ஸோ போல்டுங்க. இந்த ஷாட்டில் நமக்கு எல்லா மேட்ச்லும் அட்லீஸ்ட் ஒரு 3 wickets போயிடுது. ஸோ ஹென்ரிச் கிளாஸனை வேறு கொண்டு வந்திருக்கோம், சொல்ல மறந்துட்டேன். 2 changes பண்ணோம். மிச்சல் ஸ்டார்க்கு பதிலாக ஹென்ரிச் கிளாஸனும், டிராவிஸ் ஹெட்டுக்கு பதிலாக சுனில் நரேனும் கொண்டு வந்தோம். தீஸ் 2 changes. எப்பா வந்தால் முதல் பந்துலாம் பார்க்கறது கிடையாது. பால் மாட்டுனுச்சா தூக்கி சொருகிடணும், அவ்வளோதான். என்ன ஷாட்டு, எப்பா அப்படி இப்படின்னு நம்ம நல்ல ரன் ரேட்டோடு ஆடிக்கிட்டு இருக்கோம். பேட்டில் படலை. இந்த தடவை இந்த பால் பேட்டில் படும் தான் நினைக்கிறேன். பட்டுச்சு. 6 தாங்க. பட்டா 6 தான். ஹென்ரிச் கிளாஸன்ஸ்க்கு மிடில் பட்டுச்சுன்னா பாலை யோசிக்கவே தேவையில்லை. முகமது சிராஜ் ஒரு போலிங் சேஞ்ச் ரொம்ப நேரம்க்கு அப்புறம். பிரசித் கிருஷ்ணாவுக்கு 2 ஓவர் முடிஞ்சிருச்சு, ஆனால் இங்கே ஒரு போலிங் சேஞ்ச். என்ன ஷாட்டுங்க, பொழிச்சுன்னு அரைஞ்சார். யார்? கேஎல் ராகுல்னு நினைக்கிறேன்.
தெரில. ஆமாம், கேஎல் ராகுல் 34 போயிட்டாருங்க அவர். இப்போ 38. கிளாசிக்கல் ஸ்டோக்ஸ் பை கேஎல் ராகுல். என்னம்மா ஷார்ட்ஸ் ப்ளே பண்ணிகிட்டு இருக்காரு. கேஎல் ராகுல் ஆன் 38. இந்த தடவை ஒரு 50 போடணும். ஃபர்ஸ்ட் மேட்ச் மிஸ் பண்ணார். இந்த மேட்ச் கண்டிப்பாக மிஸ் பண்ண மாட்டார். தூக்கி சொருகிட்டாருங்க கிரவுண்டில். ஆனால் இந்த மாதிரி ஒரு கேம் ப்ளே வந்து இவர் பண்ணுவார்னு நான் நினச்சே பார்க்கல. ஹென்ரிச் கிளாசன் நீங்கள் என்னங்க இது யுஸ்வீன் ரச்சால வந்திருக்காரு 2 ரேட்டை குறைச்சி விட்றதுக்குன்னே. 3 டாட் பால் கன்சிக்யூட்டிவ். ஆட என்ன பாலு. எப்பா எப்பா எப்பா. அடா போங்க. மெய்டன் ஓவர்னு நினைக்கிறேன். இது இந்த மாதிரி பவுலிங் போட்டு வச்சுருக்காரு. டக்குன்னு நடுவில் ஒரு பிரேக், ரன்னுக்கு ஒரு பிரேக் விட்ருக்காருன்னு நினைக்கிறேன். நல்ல வேலை அவுட் இல்லை. வந்துட்டோம் க்ரீஸ்குள்ளே. அவுட்டு இந்த மாதிரி அவுட்டுன்னு சரி, இந்த மாதிரி பால் போட்டிங்கன்னா அவுட் ஆஃப் ஸ்டேடியம் தாங்க. எங்கேயோ விட்டாருங்க. பாராட்டுக்கள் ஃபார் ஹென்ரிச். இல்லைங்க, கேஎல் ராகுலோட 50 வந்திருக்கு. நமக்கு பார்க்கவே இல்லை. பட் என்ன மாதிரி நாக் ஃப்ரம் கேஎல் ராகுல். ரோல் ஸ்லைஸ் ராகுல். ஸோ சரியான ஷாட்டு. நல்ல ஒரு பேட்டில் படணுமே. ஆனால் கேஎல் ராகுல் ஆன் 50 அப். நல்ல ஷாட்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு. டாட் பால். என்ன ஷாட்டுங்க கேஎல் ராகுல். இதுக்கு 50 மேலே போயிட்டே டைமிங் நல்லா வரும். இங்கே அவுட்டுங்க. வழக்கமான 2வது விக்கெட் இந்த ஷாட்டில். அது என்னமோ தெரில, இந்த ஸ்லோயர் யாக்கிற ரிவர்ஸ் பாட போனாலும் அவுட் ஆயிடுறோம். பட்டா 6 போகுது, இல்லை அவுட் ஆயிடுறோம். இங்கே பாருங்கள், இதுவும் போகுது தான் பின்னாடி. நேரத்துக்கு அவுட் ஆகிருப்போம் தான். சூரியகுமார் யாதவ் வந்திருக்காரு. நல்ல ஒரு ஷாட் ஃபார் டபுள். இல்லை இங்கே தான் இருக்கா, சிங்கிள் தான் ஒன்றும். ஆனால் அதுக்கு மேலே போய் அவுட் ஆகி எதுக்கு படமாட்டேங்குது பேட்டில். என்னங்க இது நல்லா படணும் பேட்டில். அப்போ தான் வந்து நல்லா போகும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக எபிசோட் 3 வரும். கரியர் மோட் கொஞ்ச நாளைக்கு ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா நோ வியூஸ்ங்க. வியூஸே போக மாட்டேங்குது அதுக்கு. மற்ற எல்லா வீடியோஸ்க்கும் போகுது. பட் நீங்கள் கரியர் மோட் பார்க்கவே மாட்டுறீங்க. ஸோ நீங்கள் கரியர் மோட் வேணுமா வேணாமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அவுட்டு என்னங்க போங்க. ஏன்னா தெரிஞ்சு மேட்ச் இங்கே சீரியஸாக போகுதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா 3 விக்கெட்ஸ் கானிங்க. எம்எஸ் தோனி வந்திருக்காரு 8வது ஓவர். என்னமோ நடக்க போகுதுங்க இங்கே. நல்லாவே தெரியுது எனக்கு. சம்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன். இப்போ தான் 85 ரன் அடிச்சுக்கோம். இன்னும் ஒரு 80-85 ரன்ஸ் அடிக்க வேண்டியது இருக்குது. பட் அது ஈஸியாக ஆக்கணும்னா தோனி கொஞ்சம் நேரத்துக்கு ஸ்ட்ரைக்கில் இருக்கணும். ஸோ நல்ல ஒரு பவுண்ட்ரி, இன்னொரு பவுண்ட்ரி. இந்த ஷாட் நான் எப்போதுமே விளையாடுவேன். ரியல் கிரிக்கெட் 20 விளையாடும் போதெல்லாம் இந்த ஷாட் இதில் மட்டும்தான் இருக்குது. அவுட்டுங்க. அதே ஷாட்டுக்கு போனோம். பட் நேராக விக்கெட். நிறைய சேஞ்சஸ். ரியான் பராக் வர 3 சேஞ்சஸ். சுனில் நாராயண் கம்ஸ் இன், ஹென்ரிச் கிளாசன் கம்ஸ் இன், ரியான் பராக். இந்த மாதிரி பிளேயர்ஸை கொண்டு வந்திருக்கோம் உள்ள. இப்படி எல்லாருமே அவுட் ஆகிட்டு போயிட்டு இருந்தால் இந்த ஸ்கோரை இன்னும் சீரியஸாக கொண்டு போனாங்கன்னா இதை விட நமக்கு அசிங்கம் எதுவுமே கிடையாது. ஸோ நல்ல ஒரு ஷாட், சரியான பவுண்டரி ஃப்ரம் ரியான் பராக் வந்தோடனே. ஸோ ஏன்னா நம்ம இப்போவே 4வது இடத்துல இருக்கோம். இந்த மேட்ச் தோற்றோன்னா டெஃபினட்டாக 6th or 7th place டெஃபினட்டாக போயிடும். போகக்கூடாதுன்னா 2 பேர் கொண்டா 7 சிங்கிள்ஸ் ஆடணும். பட் ஷார்ட்ஸ்க்கும் போகணும். ஏன்னா ரொம்ப நேரம் பவுண்டரி இல்லைன்னா ப்ரெஷர்லேயே அவுட் ஆயிடுவோம். ஐயோம்மா, இந்நேரத்துக்கு இந்த பால் அவுட்டு. ஏதோ பேட்டில் பட்டிருக்கு. போல்ட் ஆகக்கூடாது. நான் ஷாட்டு. ரியான் பராக் வந்து நல்லா தான் ஆடுவார். ஆனால் ஹென்ரிச் கிளாஸுங்க ரொம்ப நேரமாக எப்படி இருந்த மனுஷனா நம்ம எப்படி மாற்றி விட்டோம். அவர்லாம் கடைசியில் வந்து அடி நினச்சிட்டு இருப்பார். அவரை தூக்கி டெஸ்ட் மேட்ச் ஆட விட்டோம். பட் இங்கே ஒரு ரிலீஃப் ஷாட் பேட்டில் படலை. ரியான் பராக் சரியான ஷாட்டுங்க. இந்த ஷாட் தான் மை ஃபேவரட் ஷாட்டுங்க. ரொம்ப ஷார்ட்டாக போட்டாங்கன்னா நான் இந்த ஷாட் ஆடிடுவேன். ஸோ இங்கே அவுட்டா? ஐயோ ஒரு பிச்சில் போகுது. சரியில்லை எதுவும். ஐயோ ஏங்க மேலேயே போக மாட்டேங்குது அந்த ஷாட்டு. தேவதத் படிக்கலுக்கெல்லாம் ஓவர் தந்துக்கிட்டு இருக்கு. அவுட்டு. சொன்ன மாதிரி 3வது விக்கெட்டுங்க. என்னங்க தேவதத் படிக்கல்லாம் வந்து விக்கெட் எடுக்க விட்றோம். வெக்கமாக இருக்குது. ஜுரேல் வந்திருக்காரு. ஏங்க அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டிங்க போங்க. அந்த மாதிரி தாங்க இருக்குது. ஏங்க அவ்வளோதாங்க, எல்லாருமே போயிட்டாங்கங்க. உங்களுக்கு புரியுதா இல்லை எனக்கு புரியல. பட்
இங்கே பாருங்கள் ஹெயின்ரிச் கிளாஸ்னு தீபக் சஹர் வந்து அடிப்பார். லைக் ஒரு 2-3 ஷாட்ஸ் ஆடுவார். அந்த மாதிரி ஒரு பிளேயர் தான். அவரை பிடிச்சிங்க நம்ம இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இறக்கி விட்ருக்கோம். எனக்கு தெரிஞ்சு இன்னும் நம்ம 50 ரன்ஸ் அடிக்கணும். டெஃபினட்டாக அந்த மேட்ச் கோயிங் டு லூஸ்ன்னு தான் நினைக்கிறேன். அட என்னங்க பேட்டில் ஒழுங்காகவே பட்டு தொலையாதுங்க. நல்ல ஷாட் ஃப்ரம் ஹெயின்ரிச் கிளாஸன். ப்ரெஷரே இல்லாமல் ஆடிட்டு இருக்க ஒரே மனுஷன் இவர் தாங்க. இங்கே வரிசையாக அந்த சைட் விக்கெட் போனாலும் நான் நீட்டாக ஆடித்தரேன் அப்படின்றாருங்க. சிங்கிள்ஸ் அண்ட் டபுள்ஸ் மேக் பண்ணும் தீபக் சஹரா தான் பண்ணுறாருன்னு. சிங்கிள் போதும், ஏன்னா ஹெயின்ரிச் கிளாஸன் ஸ்ட்ரைக்கில் இருக்கிறதே தான் நல்லது. ஓ நல்ல ஷாட். அங்கே திருப்பி இன்னொரு டபுள் அப்படி இப்படின்னு தட்டித்தலை திட்டுத்தர மாதிரி வந்தாச்சு. 120 இன்னும் 44 ரன் தேவை, 46 ரன் தேவை. அடிக்கணும்னா கொஞ்சம் அமைதியாக ஆடணும். ரொம்ப பெரிய பெரிய ஷாட்ஸ்க்கெலாம் போகக்கூடாது. தேவையான நேரத்தில் மட்டும் ஷாட்ஸ்க்கு போனால் வரும் அந்த ரன்ஸ் அடிக்கலாம். பட் இங்கே யாருமே இல்லை, அவுட் ஆகிட்டா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இப்போதைக்கு சுச்சுவேஷன். இது இல்லை இந்த மாதிரி பால் போட்டிங்கன்னா சும்மா உள்ளது டொக்கெல்லாம் ஆடிட்டு இருக்க மாட்டேங்கிறாங்க. எப்படி தாங்க அடிப்பார் 1 ஹேண்டடில்? இவ்வளோ மொக்கையான பால் இருக்குன்னு போடக்கூடாதுங்க. அடைச்ச எஸ் ஃபேவரட் ஷாட் மூலமாக பவுண்ட்ரி வந்திருக்கு இங்கே. ஸோ திடுதிடுப்புன்னு இங்கே ஹெயின்ரிச் கிளாஸன் 42க்கு வந்துட்டார். சம்மந்தமே இல்லாமல் எப்போயோ வந்தார். எங்கிட்ட 50 அடிக்க போகிறாரான்னு தெரியல. அமைதியாக வந்தார். ஆனால் திடுதிடுப்புன்னு வந்து 42ல் நின்றுக்கிட்டு இருக்காரு. ஆனால் அவர் எப்போ வந்தாருங்க நீங்கள் கொஞ்சம் அவங்க டெஃபினட்டாக ஆடலாம். ஏன்னா இங்கே தீபக் சஹரும் அவுட், ரஷீத் கான் வந்திருக்காரு. இவரும் ஓரளவுக்கு அடிப்பார். லைக் சும்மா 2 ஷாட்ஸ் ஆடுவாருங்க அந்த மாதிரி. பேட் கமின்ஸும் ஓரளவுக்கு பேட்டிங் பேட்னு ஒரு பிளேயர் இருக்குது நம்புற மாதிரி, அதாவது தீபக் சஹர் மாதிரி அப்படின்லாம். இங்கே அவுட்டுங்க. ஐயோ ஹெயின்ரிச் கிளாஸெல்லாம் அவுட்டுங்க. அளவுதான் போல் இருக்குது. மேட்ச்சு முடிஞ்சிருச்சு போல் இருக்குது. சரி அளவுதான் முடிச்சு தைரியமான ஷாட்டுக்கு போனோம். 6 மூலமாக பதிவு செஞ்சுருக்கார் ரஷீத் கான். ஸோ இவங்க 2 பேர் நிற்கணும். இதுக்கு மேலே விக்கெட்ஸ் போச்சுன்னா அப்புறம் மேட்சை மறந்துட்டு அடுத்த மேட்ச்சுக்கு 7 ரெடி பண்ண வேண்டியதான். பிரசித் கிருஷ்ணா வேற போட்டுக்கிட்டு இருக்காரு. இல்லை யாரோ ஹெச் பிராராம் இது வேற போட்டுக்கிட்டு இருக்காரு. ஸோ 7 அவரை வச்சு அடிக்காமல் இருந்திருக்கலாங்க. அப்படி போட்டு போல்ட் ஆகிட்டார். டபுள் கொண்டு வாங்க. செம ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸ். பேட் கமின்ஸ் அண்ட் யாருங்க ரஷீத் கான் இந்த மாதிரி பில்ட் பண்ணி அவங்க ஆடணும். எஸ் நல்லா கொண்டு வாங்க. சிங்கிளோ டபுளோ 2 எதுவோ ஒன்று கொண்டு வாங்க. நல்ல டைமிங். இன்னும் கொஞ்சம் கேப்பில் போயிருந்தா 4. ஸோ 151 வந்துட்டோம். இன்னும் 15 ரன் தேவை. 21 பால். சரி அவுட்டானா கோயிந்தா. இது வந்து தெரிஞ்ச விஷயம். பட்டிருக்கு பேட்டில் பட்டிருக்கு. ஏங்க இந்த ஸ்கோர் இவ்வளோ சீரியஸாக போகணும்னு நான் நினச்சே பார்க்கலன்னா. இன்னும் ஒரு விக்கெட் போனால் ஃபுல்லாக ஆர்சிபி உள்ளே வந்துடுவாங்க. ஸோ ஐயோ அவுட்டுங்க. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால்லாம் விக்கெட் எடுக்கிறானுங்க. இன்னும் ஒரு விக்கெட் தான் இருக்குது. அவுட்டான அளவு தாங்க. ஆர்சிபி கூட தோற்றுருவோம். டெஃபினட்டாக ஜெயிப்போங்க. நம்பிக்கை இருக்குது. பேட் கமின்ஸ் இருக்காருங்க. ஜெயிப்போங்க. டெஃபினட்டாக ஜெயிப்போம். பார்ப்போங்க. டெஃபினட்டாக ஜெயிப்போங்க. இன்னும் கொஞ்சம் ரன்ஸ் தான் தேவை. லைக் இன்னும் ஒரு 10 ரன் தான் தேவை. ஜெயிப்போம் பாருங்கள். நான் சொல்கிறேன் பாருங்கள், ஜெயிப்போம். 1 ரன் போதும். அடுத்த ஒரு இவரே சைக்கிள் இருக்கட்டும். நமக்கு ஃபேவரட் ஷாட்டில் தான் அடிச்சிருக்கோம். அதில் தாங்க பவுண்ட்ரியும் வந்திருக்கு. ரிலீஃப் ஷாட் ஃபார் பேட் கமின்ஸ். இங்கே 160 ரன்ஸ் வந்தாச்சு. இன்னும் ஒரு 6 ரன் அடிப்பாங்களா சிஎஸ்கே? ஐயோ இந்த பாலே அவுட்டுங்க கிட்டத்தட்ட. எம்மா எஸ் வந்துக்கிட்டு இருக்கு இங்கே ரன்ஸ். இன்னும் 4 ரன்கள் தேவைங்க. டெஃபினட்டாக நான் 4 ரன் தேவை. ஐயோ இதே மாதிரி பால் தான் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால்ட்ட அவுட் ஆனார். அவர் யார்? ரஷீத் கானா? எஸ் இந்த ஒரு பாலில் வந்துருமா அந்த இது? வந்தாச்சு பவுண்ட்ரியே. 1 விக்கெட்கள் வித்தியாசத்தில் ஜெயிச்ச சிஎஸ்கேங்க. இதை விட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச் நீங்கள் டெஃபினட்டாக பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ மேன் ஆஃப் த மேட்ச் கோஸ் டு KL ராகுல். நல்ல ஒரு இன்னிங்ஸ் ஆடி கொடுத்தாரு 50 ரன்ஸ்க்கு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஹைலைட்ஸை சேவ் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட் இடத்துல இருக்கோம் ஒரு வழியாக. அப்படி இப்படின்னு வந்தாச்சு நம்ம. ஸோ அடுத்த மேட்ச் நமக்கு வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் கூட. அந்த எபிசோடை பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாட்ஸ்அப் சேனல் லிங்க் தரேன், அதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.
கிரிக்கெட் ஃபியூஷன் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன், அதையும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் பாருங்கள். ஸோ பை கைஸ்.